என் தங்கப்பிள்ளையே, பௌர்ணமியினுடைய இரவில் இந்த தாயை கண்டும் காணாமலும் நீ சென்று விடாதே. இன்று உன் வாழ்க்கையில் நடந்திட்ட ஒரு விஷயம் நாளை ஒரு ஆண் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை அரங்கேற்றப் போகிறது. அவர் யார், அவர் என்ன செய்ய போகிறார் என்பதனை எல்லாம் உனக்கு நான் நிச்சயமாக சொல்லிவிட வருகின்றேன். என் குழந்தையே, அம்மாவின் அன்பு என்றுமே உனக்கு புரியாமல் போவது கிடையாது. இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. உனக்காக நான் வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் பொழுது இவை அத்தனையுமே நீ முழுமையாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை, நீ ஆசைப்படுகின்ற எல்லாவற்றிலுமே இந்த வராகி முன்னின்று உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை விஷயங்களும் உனக்கு பல நல்ல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறதல்லவா? அதுபோலத்தான் இனியும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும். எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளைக்கென நான் கொடுத்திருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ விட்டு விடாதே. உனக்கென நான் தருகின்ற உன்னுடைய சந்தோஷங்களை ஒரு பொழுதும் நீ தொலைத்து விடாதே. எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு சந்தோஷத்தையும் பெற வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. ஆனால் உனக்கென நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை என்னவென்று உனக்கு சொல்லித்தந்து கொண்டுதான் இருக்கின்றது. எதையுமே இல்லை என்று நீ மறுக்க முடியாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து கொண்டுதான் வருகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாமுமே உன் முன்னால் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த தருணம் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பது வேண்டுமானால் புரியாத புதிராக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சட்டென்று ஒரு நொடியில் நமக்குள் ஏதாவது ஒன்றை சொல்லிவிடும். நீ நன்றாக யோசித்து பார்த்திருக்கிறாயா? ஒரு முறை உனக்கு சரியென்று தோன்றுவது இன்னொரு முறை உனக்கு தவறு எனப்படும். ஒரு முறை உனக்கு தவறு என தோன்றுவது இன்னொரு முறை உனக்கு சரி என தோன்றும். இப்படி பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறது. உனக்கு வேண்டிய எல்லாவற்றிலுமே இப்படி பல புரிதல்கள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, எந்த நாளிலுமே நான் இருக்கிறேன் என்பது உண்மை அல்லவா? எந்த தருணத்திலும் இந்த வராகி நான் உன்னை தொடர்கிறேன் என்பது மிக முக்கியமான விஷயம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அத்தனையையும் தாண்டி நீ பெறக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளிலும் அம்மாவின் அருள் உனக்கு கிடைத்திருப்பது மட்டும் ஏன் உனக்கு புரியாமல் போய்விட்டது? இனிமேலாவது இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ தெளிவுபடுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ உண்மைப்படுத்து. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை எல்லாவற்றையுமே நீ நிச்சயமாக பேரானந்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் பல விஷயங்களை எதிர்பார்த்து நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று சொல்லி என் பிள்ளை நீ ஏங்கியது எல்லாம் போதும். இனிமேல் நீ எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகச்சரியான புரிதலை எப்பொழுதுமே கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய மன நிறைவை எப்பொழுதுமே கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை நாம் ஆசைப்பட்டோம், இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் பெற நாம் துடித்து நின்றோம் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தயங்கி நின்று வாழ்க்கையில் எதையும் இழப்பதை விட எல்லாவற்றிலும் சரியான புரிதல் கொண்டு நாம் அத்தனையையும் அடைந்துவிட எண்ணுவது தானே சிறப்பு. அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றங்களை உனக்கு தருவது தானே சிறப்பு. இதையெல்லாம் நீ உணர வேண்டும் என்றால் நிச்சயமாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய விஷயங்களையும் தேவையற்ற சிந்தனைகளில் இருந்தும் உன்னை நீக்கி உனக்கு எது சரியோ
எது உன் வாழ்க்கைக்கென்று சரிப்பட்டு வருமோ, யாரோடு பழகினால் உனக்கு நல்லது நடக்குமோ, யாரை விட்டு விலகினால் உனக்கு சந்தோஷம் கிடைக்குமோ என்று ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உன் வசமாக்கி ஒவ்வொன்றையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த நிலையை கடந்து நீ அடுத்தது என்னவென்று யோசிக்க தயாராகிவிட வேண்டும். இந்த வராகி நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே நீ சரிபடுத்தி கொடுக்க வேண்டிய காலம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எத்தனை முறை நான் உனக்கு இன்பங்களையும் துன்பங்களையும் மாறி மாறி கொடுத்திருக்கிறேன் என்று சற்று சிந்தித்துப்பார். எத்தனை முறை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லித் தருகிறேன் என்று சிந்தித்துப்பார். உன் தாயானவள் உன்னிடம் வந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் என்னவென்று நான் சொல்கிறேன் என்றால் அது உன்மீது கொண்ட அக்கறையினால் தானே, உன்மீது கொண்ட ஒப்பற்ற அன்பினால் தானே. அப்படியானால் அந்த அன்பை நீ முழுமையாக பெற்றிட எப்பொழுதுமே உன் மனதளவில் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலமும் நீ ஏங்கி தவித்தது உனக்கு என்னவென்று யோசித்து மனமுடைந்து நிற்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாளைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் இன்று இரவு பௌர்ணமி நேரத்தில் என்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உனக்கு கிடைத்திட்ட பாக்கியம் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். இன்று சந்திர பகவான் உன் வாழ்க்கையில் நடத்தும் மிகப்பெரிய வெளிச்சத்தை போல நாளை ஒரு நட்சத்திரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகிறது. அந்த நட்சத்திரத்திற்கு உரிய ஆண்தான் உன்னை தேடி வரப் போகின்றார் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அம்மா, நீ சொல்வது எல்லாம் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் எதுவும் நடக்கவில்லையே, இந்த வாழ்க்கை எதையும் கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீ பதறுகிறாய். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் உனக்கு உண்மையாகவே எந்த விதத்திலும் புரிதல் இல்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு நிச்சயமாக தெளிவில்லை. உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே என்னவென்று சொல்லித் தருகிறது என்பதனை நீ உணர தயாராக இல்லை. எதுவென்றாலும் நடந்துவிட்டு போகட்டும் என்பது போலத்தான் உன்னுடைய எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டிய காலகட்டத்திற்குள் உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையுமே நான் சரியாக தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம். என் பிள்ளை, நீ எதையுமே யோசித்து நீ வருந்தாதே. எதையுமே சந்தித்து என் பிள்ளை நீ மனம் கலங்கி விடாதே. உன்னை தொடரும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே உனக்கு வேண்டியதை நிச்சயமாகவும் நிறைவாகவும் சொல்லித்தரும் அல்லவா? உனக்கென்று நான் நடத்தும் எல்லாவற்றிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் அல்லவா? அத்தனைக்குமான விஷயங்கள் உன்னை நிச்சயமாக என்னவென்று சரிபடுத்தட்டும். அத்தனைக்குமான விஷயங்கள் என்னவென்று உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கட்டும். இனி நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு நான் இருந்து சொல்லக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் உன்னுடைய வெற்றி உன்னை நிச்சயமாக தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலத்தை நீ தெரிந்து புரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழத் துணிந்து விட்டால் அது போதும். நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும். என் குழந்தையே, நாளைய விடியல் வியாழக்கிழமையினுடைய விடியல். பொதுவாகவே வியாழக்கிழமை குபேர பகவான் உன் இல்லம் தேடி வருவார். ஆனால் நாளைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், கந்தனுக்கு உகந்த நட்சத்திரம். இந்த நாளில் உன் இல்லத்தை தேடி கந்தன் வரப்போகின்றார். என் குழந்தையே, இன்று அவரின் தந்தைக்குரிய மகா அன்னாபிஷேகம் நடந்ததை எந்த பிள்ளையெல்லாம் கண்டு களித்தீர்களோ அவர்கள் எல்லாம் எனக்கு பதிவிடுங்கள், அம்மா, அந்த கண்கொள்ளா காட்சியை நான் கண்டு களித்தேன் என்று. நிச்சயமாக தந்தையை வணங்கியதற்கு மகனிடத்திலிருந்து நாளை உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் உணவிற்கு பஞ்சமில்லாத ஒரு நிலை நிச்சயமாக உனக்கு உருவாகும். உன்னை சுற்றி வரக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும். என்றுமே நாம் எதிர்பார்த்ததை எல்லாம் நடத்தும் இந்த வாழ்க்கை நாம் ஆசைப்படுகின்ற அத்தனை சந்தர்ப்பங்களையும்
நமக்கு தெளிவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நமக்கென்று இந்த நேரங்கள் நமக்கு ஒவ்வொன்றிலும் நாம் ஆசைப்படுகின்ற அத்தனையையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் இந்த வராகி உனக்காக வருகின்ற இந்த காலம் உனக்கு இனிமேல் என்ன சொல்லிக் கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ சரியாக மாற்றிவிடத்தான் வேண்டும். வாழ்க்கையில் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு தெளிவான ஒரு புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி தேடி நான் வரக்கூடிய இந்த மாற்றம் இனி எப்பொழுதும் உன்னை பேரதிசயப்படுத்தும் மாற்றம் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எப்பொழுதும் உனக்குள் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் வெற்றியின் மாற்றம் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவெல்லாம் கடந்து வந்திருக்கிறாய், என்னவெல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை தாண்டி வந்திருக்கின்றாய். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒருபுறம் உன் எண்ணமாக இருந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்ற எண்ணமும் உனக்கு நிச்சயமாக சரியாக புரிந்துவிடும். நான் உனக்கு தேடி தேடி கொடுத்த பல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்குள் நின்று உன் மனமகிழ்ச்சியை என்னவென்று உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே ஏற்றுக்கொண்டு நாம் வாழ நினைப்பதை விட எதையுமே உணர்ந்து கொண்டு நாம் நிச்சயமாக மனமுடைந்து விடுவதை விட உனக்கானவற்றை நான் எப்பொழுதுமே சரியாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கானவற்றை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு சரிவர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். தயங்காமல் நின்று உன் வெற்றிக்கு எப்பொழுதும் உன்னை பலப்படுத்தி கொண்டே இரு. தயங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்குரிய சந்தோஷத்தை நீ உணர்ந்து கொண்டே இரு. கருப்பன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பேரதிசயத்தை நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டம் என்பதே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கை என்ற ஒன்றை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் மனமகிழ்ச்சியோடு இருக்க தயாராகிவிட வேண்டும். எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இரு. நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல வெற்றிகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் தினம் தினம் வருகின்ற இந்த நேரம் உனக்கு அத்தனையிலும் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை உனக்கு என்னவென்று பெற்று கொடுக்கும் என்பதனை நீ நினைத்து வருந்தாதே. அத்தனையும் தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கான வெற்றியையும் உனக்கான மகிழ்ச்சியையும் என்னவென்று கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். எத்தனையோ முறை உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்த பல விஷயங்களை எல்லாம் நீ கடந்து வருகிறாய் என்றால் தெய்வத்தின் அனுகிரகம் உனக்கு இருப்பதனால் தானே, தெய்வத்தின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைப்பதனால் தானே. யார் யாருக்கு உகந்த நட்சத்திரம் திதி என்று பார்த்து அவர்களை நீ மனதார நினைக்கிறாயோ அவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கு எல்லாவற்றையும் சரிவர நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அவர்கள் யோசிப்பது போல பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நான் உன்னை தேடி வரக்கூடிய இந்த காலம் இனிமேல் உனக்கு எல்லா நிலையிலும் மிகச்சரியான புரிதலை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அம்மா உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த காலத்தில் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதிலிருந்து உனக்கான புரிதலும் வெற்றியும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி வந்து நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. அம்மாவின் அன்பினடும்
அம்மாவின் அரவணைப்போடும் என் பிள்ளை இனி எந்த இடத்திலும் நீ உன்னை காயப்படுத்தி கொள்ளாமல் நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்கு. யார் எதை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதே நேரத்தில் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளையும் நீ என்னவென்று கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. எதுவென்றாலும் நம் பக்கம் ஒரு தவறு என்று சொன்னால் உண்மையாகவே அது தவறு இருக்கிறதா என்பதனை நீ அலசி ஆராய்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் அதையெல்லாம் நீ தெளிவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணத்தை என் பிள்ளை தொலைக்காமல் இனி உனக்கு நான் சொல்லும் விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு உனக்காக நான் எதை நடத்தி கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்குரிய வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள முன்னே வந்துவிடு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.